Welcome all of you to my video. In this video we are going to see chapter 4 geometry example 4.14. In the figure DE parallel to AC and DC parallel to AP, prove that BE by EC is equal to BC by CP. So என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த DE parallel to AC அதை நான் ரெட் கலரில் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு புரியதுக்காண்டி நான் அந்த கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ரெட் கலரில் தான் அந்த DE parallel to AC, DE parallel to AC, அந்த ப்ளூ கலரில் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு DC parallel to AP இந்த டயக்ராத்தில். ஸோ இதை வச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இதை ப்ரூவ் பண்ணணும், BE by EC is equal to BC by EP. ஸோ நம்மளுக்கு எல்லாமே தெரியும், தேல்ஸ் தியரம் படிச்சிருப்போம் நம்ம, பிபிடி தியரம் அல்லது பேசிக் ப்ரொபர்ஷனாலிட்டி தியரம், பேசிக் ப்ரொபர்ஷனாலிட்டி தியரம் சொல்லக்கூடியது அல்லது எஸ் தியரம் சொல்லிக்கலாம். ஸோ அதை நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைனை, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனை போட்டோம்னா அதில் ரெண்டு சைடு இப்படி டிவைட் பண்ணணும் நம்ம சொல்லியிருப்போம். அந்த தியரத்தை நம்ம அதை தான் படிச்சிருப்போம். ஸோ அப்போது இதில் நம்ம என்ன தெரியுது, இந்த ட்ரையாங்கிள்ஸில் ரெண்டு ஸ்ட்ரைட் லைனே பார்த்து கரெக்டாக போடணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்னா ஏபிசி என்ற ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். எது ட்ரையாங்கிள், ரெட் கலர் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நவ் இதில் மெயின் லைன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏசி தான். ஏசி ரெட் கலரில் ஏசி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மெயின். இந்த டி என்பது நம்ம போட்ட ஒரு ஸ்ட்ரைட் லைன். இந்த டிஇ என்பது என்னது, நம்ம போட்ட ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ இந்த ஏசி டிஇ என்பது தான் நம்மளுக்கு பேரலாக இருக்கக்கூடியது. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம், பிடி பை டிஏ இஸ் ஈக்குவல் டு பிஇ பை இசி எழுதலாமா, பிஇ பை இசி எழுதலாமா. ஸோ அப்போ பிடி பை டிஏ இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், இங்கே என்ன எழுதலாம், பிஇ பை இசி, அவ்வளோ வந்துட்டா. ஸோ நம்ம வந்து அந்த ஏசியை கடைசி லைனாக எடுத்துருக்கோம். ஏசி தான் அந்த ட்ரையாங்கிளுடைய லாஸ்ட் லைன், அதாவது நம்ம ட்ரையாங்கிளில் இதுதான் லாஸ்ட் லைனு. ஸோ அதேபோல் இதில் என்னவா எடுத்துருக்கோம், நம்ம ஏசியை லாஸ்ட் லைன் எடுத்துருக்கோம். டி என்பது நம்ம போட்ட ஸ்ட்ரைட் லைன், நம்ம தியரம் படி போட்டிருப்போம் ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதாவது நம்ம டிஇயை வச்சுக்கிட்டோன்னா இதில் நம்ம என்ன கிடைக்கும், பிடி பை டிஏ இஸ் ஈக்குவல் டு பிஇ பை இசி என்பது கிடைக்கும். இது கொஷன் 1 வச்சுக்கோங்க. ஸோ இன் ட்ரையாங்கிள், இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன இருக்குது, பிஏபி, அந்த ட்ரையாங்கிள் எனக்கு. ஸோ பை தேல்ஸ் தியரம், இதிலே நம்ம தேல்ஸ் தியரம் மட்டும் என்ன சொல்லலாம், தேல்ஸ் தியரம் மூலம் மட்டும் இந்த பிஏபி என்ற ட்ரையாங்கிள் என்ன நீல கலரில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் ஏபி என்பது தான் பெரிய லைன், ஏபி என்பது தான் கடைசி லைன் சொல்லலாம். இந்த ட்ரையாங்கிளில் வந்து பார்த்தீங்களா, இது கடைசி லைன் என்னது, இது ஏபி தான். ஸோ அப்போ நம்ம எப்படி பிரிக்கிறோம், கவனமாக பிரிங்க, பி கேர்ஃபுல் ஆன் ஸ்பெல்லிங் திஸ். ஸோ இது எப்படி பிரிக்கணும்னு நினச்சுன்னா இங்கே பாருங்களேன், என்ன வந்துச்சு, திஸ் ட்ரையாங்கிள் இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் அதானே. ஸோ பாருங்கள், பிடி பை டிஏ அது ஆஸ் யூஸ்வல், ஏன்னா அது என்னது ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு காமனாக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த ட்ரையாங்கிளுக்கும் சரி தான், இந்த ட்ரையாங்கிளுக்கும் சரி தான், அந்த லைன் வருது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு இந்த சிவப்பு லைன் உள்ளதுக்கும் நடத்துது, அந்த நீல லைன் உள்ளதே அதை தான் நடத்துது. பட் கீழே வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும் பாருங்கள். ஸோ பி பை டிஏ, டிஏன்னா என்னது இதுதான். ஸோ இந்த சைடு என்னது பி, அப்படியே போடணும் பாருங்கள். இந்த நீல லைன் டச் ஆகக்கூடிய இடத்துல, நீல லைன் எந்த இடத்துல டச் ஆகுது பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் போடணும். அப்போ பிசியும் போடணும், இதை பிசி போட்ட பிறகு இன்னொன்று என்ன பண்ணணும், சிபி, அதுதான் இது செகண்ட் விஷயம். இது எப்படி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம பிடி பை டிஏ நார்மலாக எழுதிட்டோம், இந்த பிசி எப்படி எழுதணும், நீங்கள் அந்த நீல லைனுக்கு டச் ஆகுது பாருங்கள், இந்த ஃபஸ்ட் லைன் இல்லை, அதாவது நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு டச் ஆகக்கூடிய இடத்துல முன்னாடி உள்ள எழுதுவோம், தென் அடுத்தது அதுக்கு டச் ஆகி பின்னாடி உள்ள எழுதுவோம். அப்படி தான் நம்ம இதில் என்ன செஞ்சுருக்கோம், எழுதியிருக்கோம். இப்போ பிசி அடுத்தது சிபி எழுதியிருக்கோம். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணுங்கள், கம்பேர் 1 and 2. 1 and 2 இங்கே கம்பேர் பண்ணால் என்ன நடக்குது, இங்கே பாருங்களேன், பிடி பை டிஏ, இங்கே பிடி பை டிஏ இருக்குது. அப்போது சப்போஸ் இங்கே 2x + 1 is equal to 4, 2x + 1 is equal to 6ன்ற ஒரு 4x + 1, இங்கே 4x + 3 அப்படி இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா. என்ன பண்ணுவீங்க, இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு இது ரெண்டு ஈக்குவல் பண்ணி சால்வ் பண்ணுவீங்க, இதை தான் இங்கே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே போல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுலேயும் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அதே போல் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த பிடி பை டிஏ வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குன்னா அதுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய ரெண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போது பி பை இசி இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன கிடச்சி, பிசி பை சிபி என்பது கிடச்சா. கொஸ்டினில் பாருங்கள் என்ன இருக்குது, பிஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு பிசி பை சிபி, அதுதானே வந்திருக்கு. ஸோ இதுதான் ஹென்ஸ் த ப்ரூஃப்னு சொல்லி இந்த சம்மை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாக்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ.